ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன்னா பெரியநாயகி அம்மன் பாடலீஸ்வரர் உடனுரை பெரியநாயகி அம்மன் அவருக்கு சங்காபிஷேகம் பண்ணிவிட்டு சிவனுக்கு ரெண்டாவது அம்பாளுக்கு வந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தீபார்த்தனை காட்டுற நேரம், அது உள்ளார சாமியை பிடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. ரெண்டாவது வந்து நான் இங்கே எல்லாருக்கும் பிடிச்சி காட்டணும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது இதான் நந்தி, இங்கே பாருங்கள், நந்தி கொடிமரம். கொடிமரம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்து இந்த மணி அடிக்கிறவர் இருக்கார் பாருங்கள். மணி அடித்த உடனே இங்கே தீபார்த்தனை காட்டுவாங்க. எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். இங்கே 1008 தடவை அது தீபார்த்தனை காட்டுறாங்க பாருங்கள். பாருங்க, தீபார்த்தனை காட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இது சோமவாரம், இன்னைக்கு பார்த்தா ரொம்ப நல்லது. குடும்பத்துக்கும் சரி, எல்லாருக்குமே நல்லது. நம்ம பாவ விமோச்சனம், பாவ பரிகார ஸ்தலம் இது. பாருங்க உங்களுக்கு தீபார்த்தனை. இது பண்டிகரை பூஜை. இது நைட்டில் அம்பாலை தூக்கிட்டு போவாங்க. இன்னைய நாளில் வந்து நீங்கள் லலிதா நவரத்தின மாலையை படிச்சிங்கன்னா, யார் படித்தாலும் அந்த பிள்ளைங்க நல்ல நிலவரத்துக்கு வந்துடுவாங்க. இதை எப்படியாவது பண்ணி படிங்க. இந்த மாதம் ஃபுல்லாக படித்தா ரொம்ப நல்லது. பாருங்க, இன்னைய நாளில் இதை படிக்கணும். இது வழியாக தான் அபிஷேக தண்ணி வரும். சாமியை பார்க்கணும். இந்த அபிஷேக தண்ணி வரும் இது வழியாக தான். இது அம்பாலை வந்து ஆட்கொண்ட இடம். சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியமான தலம். அப்பர் சுந்தரர் மாணிக்குள்ள இவர் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமானே நேரில் காட்சி கொடுத்தாரு. அந்த கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில், பாடலீஸ்வரர் கோயில். அம்பாள் பராசக்தி அம்மன். சாரி,